உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவர் என்ன நோக்கத்துல உன்கிட்ட வந்து அப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்காருன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இல்ல. அவருக்கு ஆசை இருக்கு, ஆனா சொல்ல தெரியல. அவரு சொல்றத நீ சரியா புரிஞ்சுக்காம அவர் ஏதாவது சொன்னாலே போதும் போதும்னு எரிஞ்சு விடுற. இதனால என்ன ஆகுதுன்னா உங்க 2 பேருக்கும் நடுவுல கெமிஸ்ட்ரி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாம சொதப்பிடுது. சூப்பரா சொன்னக்கா. இவங்களுக்கு நடுவுல கெமிஸ்ட்ரி மட்டுமா இல்ல, ஹிஸ்டரி லாங்குவேஜும் இல்ல. அதனாலதான் ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க. ஹே, இதான் சாக்குன்னு ரொம்ப பேசாத. பரவாயில்ல ரேவதி, நீ சீரியஸா சொல்றத அவ காமெடியா சொல்றா, அவ்வளவுதானே. அக்கா கோவப்படாதக்கா. இங்க பாரு, நான் உன்னை சொன்னா நீ கேப்பியா? சொல்லு ரேவதி. நீ எப்ப பாரு மாமா கிட்ட மூஞ்ச காட்டிக்கிட்டு 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்தா உங்களுக்குள்ள எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்ல விஷயம் நடக்கும், குழந்தையும் பிறக்கும். நீ அம்மா பேச்ச கேட்டுட்டு இப்படி இருக்கியா, இல்ல நீயாவே இப்படி இருக்கியான்னு எனக்கு புரியல. ஆனா உன்னோட இந்த ஆட்டிடியூட் ரொம்ப தப்புக்கா. நீ உன்னை மாத்திக்கணும். மாமா கிட்ட அன்பா அனுசரணையா நடந்துக்கணும். அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அப்புறம் பாரு, உன் லைஃப்ல எல்லாமே நல்லதே நடக்கும். நீ சொல்றது உண்மைதான் ரேவதி. நான் உங்க மாமா விஷயத்துல சரியா நடந்துக்கல. தப்புதான் செஞ்சிருக்கேன்னு இப்ப புரியுது. அவருக்கு நான் மரியாதை கொடுத்திருக்கணும். அவர் மேல அன்பா பாசமா அக்கறையா இருந்திருக்கணும். அப்படி நடந்துக்காம இருந்தது தப்புன்னு இப்ப நான் உணர்றேன். நீ வேணா பாரு, இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் நல்ல புத்திமதி சொல்லிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி. ஐயோ அக்கா, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? நீ என்னோட அக்கா. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.